ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாய் வீட்டு பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக நறுக்கிக்கிங்க. அட்லீஸ்ட் ஒரு 3/4 கிலோ வெங்காயமாவது எடுத்துக்கங்க. அப்போ தான் பிரியாணி சாந்து நிறையா வரும், கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் உரித்து எடுத்துக்கோங்க. மல்லியை நல்லா அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கோங்க. அதே போல் புதினாவையும் நல்லா அலசிட்டு பொடி பொடியாக நறுக்கி எடுத்துக்கோங்க. மிக்ஸி ஜாரில் இஞ்சி பூண்டு ரெண்டையும் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு வானலில் எண்ணெயை காய வச்சு நம்ம நறுக்கிய பெரிய வெங்காயத்தை பொன் நிறத்தில் பொரித்து எடுக்கணும். மொறுமொறுன்னு இருக்கிற அளவுக்கு பொரித்து எடுத்துக்கோங்க. அப்போ தான் கையால் உடச்சிட நல்லாயிருக்கும். இந்த கலரில் நல்லா பொரித்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிரியாணி டேஸ்ட்டாக வரும். அப்புறம் சிக்கன் நல்லா அலசி எடுத்து வச்சுக்கிங்க. ஒரு டபராவை வைங்க, அதில் தயிரை ஊற்றுங்க. நம்ம அலசி வச்ச சிக்கன் அது உள்ளே போடுங்க. எல்லா சிக்கனையும் போட்ட மறுபடி நம்ம பொரித்த வெங்காயம் இருக்குல்ல, அதை நல்லா தூளாக நொறுக்கி உள்ளே போடுங்க. டபரா உள்ளே போட்டிங்கன்னா பார்க்கவே டிஃப்ரெண்ட் கலர்ஸாக நல்லாயிருக்கும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்க, அதையும் ஆட் பண்ணிக்கிங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மல்லித்தழை, புதினா தழை எல்லாத்தையும் உள்ளே போடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. உப்பு இந்த சிக்கனுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்பு கம்மியாயிடும், அதனால் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்குங்க. பிரியாணி மசாலா நாங்கள் சேர்க்குறோம். பிரியாணி மசாலா சேர்த்தாச்சு. அதுக்கு முன்னாடி பட்டை, வால்மிளகு, அன்னாச்சி பூ எல்லாத்தையும் அரைச்சி லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கிங்க. பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி பச்சை மிளகா நல்லா வகுந்து ஒரு 7-8 பச்சை மிளகா போட்டுக்கிட்டோம். தக்காளியும் சேர்த்துக்கிட்டோம். அதே மாதிரி இந்த பிரியாணிக்கு பட்டை, வால்மிளகு, பிரியாணி இலை எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. அன்னாச்சி பூ 2 போட்டுங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டால் தான் உங்களுக்கு பிரியாணி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி காரம் வேணும்னா நீங்கள் மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். எங்களுக்கு காரம் தேவையில்லை, அதனால் நாங்கள் இதே காரம் போதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம். ஒரு லெமனை புழிஞ்சு விட்டுக்குங்க. அப்போ தான் கறி சீக்கிரம் வேகும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு படி அரிசி எடுத்துக்கிட்டு குண்டில் சாதம் வச்சு அதை வடித்து எடுத்துக்குங்க. அந்த சாதம் அரிசி போடும்போது பிரியாணி இலை, பட்டை, வால்மிளகு, அன்னாச்சி பூ எல்லாமே சாப்பாட்லேயும் போட்டுக்குங்க. அப்போ தான் அந்த சாப்பாடு வெறும் சாப்பாடு இல்லாமல் அந்த பிரியாணி ஸ்மெல் வரும்போது நல்லாயிருக்கும். இன்னும் சாதத்தை 3/4 வேக்காடில் வடித்து எடுத்துக்கிட்டு நம்ம கிளறி வச்ச சிக்கன் அது உள்ள அந்த சாப்பாடை கொட்டுங்க. சாதத்தை வடிச்சிட்டு தான் கொட்டணும், தண்ணியே இல்லாமல் நல்லா வடிச்சிட்டு கொட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த சாப்பாட்டு மேலே கொஞ்சம் நெய், நம்ம வெங்காயம் பொரித்து எடுத்த எண்ணெய் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிக்கிறது நல்லது. நெய் இருந்ததுன்னா பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும், அந்த வாசனையும் நல்லாயிருக்கும். அதே மாதிரி நம்ம பொரித்து வச்ச எண்ணெயும் கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். வெங்காயம் பொரிச்சோம்ல அந்த எண்ணெய் தான். சாப்பாட்டுக்கு மேலே கொஞ்சம் புதினா இலை, கொத்தமல்லி இலை 2யும் தூவிட்டுக்குங்க. எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு இந்த டபராவை ஒரு மூடியாக துணி போட்டு மூடி மேலே வெயிட் வச்சு அடுப்பை ஒரு 20 மினிட்ஸ் எரிய விடுங்க. 20 நிமிஷத்துக்கு மேலே ரொம்ப எரிவிடாதீங்க. 20 நிமிஷம் முடிஞ்சதும் கொஞ்சம் அனல்லே வச்சுருங்க. அதுக்கப்புறம் பிரியாணியை இறக்கி கிளறிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கிளறிக்கிங்க, அப்போ தான் அரிசி உடையாமல் இருக்கும். இப்போ கிளறினீங்கன்னா பிரியாணி செம டேஸ்ட்டாக, வாசமே சூப்பராக இருக்குது. இதான் பாய் வீட்டு பிரியாணி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில்.
குழந்தைங்கள்லாம் இது அன்லிமிட்டடாக சாப்பிடுவாங்க. நம்ம கடையில் வாங்குற பிரியாணி கூட ஒரு பிரியாணிக்கு மேலே சாப்பிட முடியாது. ஆனால் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு கொஞ்சம் கம்மியாகிடுச்சு, அதனால தான் நாங்கள் உப்பு இப்பயே ஆட் பண்ணி கிளறுவோம். பிரியாணி நல்லா கிளறிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. நீங்கள் வீட்டில் சிம்பிளாக ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். இப்போ பிரியாணி இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், வீட்டில் உள்ள எல்லாருக்கும் பிடிக்கும். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.